பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே மன கஷ்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க மீனா. அப்போ செந்தில் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் அப்பாட்ட கேட்குறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கோமதி வந்து பேசுகிறாங்க, ஏங்க உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ராஜ்யை மட்டும் பேசியிருக்கணும், எல்லாத்தையும் ஏங்க சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க? அந்த மீனா பிள்ளை என்ன தப்பு செஞ்சா? அதுவும் டியூஷன் எடுக்கிறது பெரிய தப்பாங்க, பெரிய தப்பு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் எல்லா முடிவுமே நீங்களே எடுத்துட வேண்டியதானே கோமதி, இன்னும் ஏன் இந்த வீட்டில் பெரிய மனுஷன் வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், வைக்கிறாங்க அவங்கள பெரிய மனுஷனா. நாங்கள் வந்து நல்ல நேரம் பார்த்து சொல்லணும்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஜோசிக்காரரை பார்த்து நல்ல நேரம் பார்த்து சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் நேற்று பூரா கோவத்தில் இருந்தீங்க, எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே நாங்கள் இதில் இருந்தோம் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம், சொல்ல வேண்டிய நேரத்தில் என்கிட்ட சொன்னால் தானே தெரியும், என்ன அசிங்கப்படுத்துன்னு நினச்சி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோபமாக போயிருந்தாங்க. உடனே பாண்டியன், என்ன இவ முன்னாடி மாதிரி இல்லையே, இந்த மருமக்க மாதிரி வந்ததுலேருந்து நம்ம மேலே சுத்தமாக மரியாதையே இல்லை இவளுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வந்து கடையில் போய் கத்துறாரு, நீங்கள் என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சவுண்ட் விட்டுட்டு ஓவரா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான்ப்பா சவுண்ட் விட்டுட்ருக்கீங்க, மீனாவுக்கும் அந்த டியூஷன் எடுக்கிறதுக்கு என்னப்பா சம்மந்தம்? அவளை நீங்கள் ரொம்ப குறைச்சி பேசுகிறீங்க, அவளால் தான் வந்து இந்த குடும்பம் வந்து அப்படியே ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ராஜு வந்து அவள் புருஷனுக்காக ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிட்டு கேட்டிருக்கா. அப்போ நீ டியூஷன் எடுக்கணும்னு சொன்னால் எடுக்கணும்னா எடு, வீட்டில் தானே மாமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஹோம் டியூஷன் வேணால் எடு, அதனால் மாமாட்ட ஒரு வாரத்தை கேட்டுக்கணும், கேட்காம நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதில் என்னப்பா தப்பு இருக்குது? நீங்கள் வந்து மீனா வந்ததுலேருந்து தான் அந்த வீடு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிறீங்க, மீனா வரதுக்கு மட்டும் இந்த வீடு எப்படிப்பா இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா குரலை வசத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் குரலை வசத்தில் நியாயத்தை கேட்குறேன், மீனா வந்து மனசு எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எனக்குதான்ப்பா தெரியும். அவள் நீ வந்து லவ் மேரேஜ் பண்ணி வந்துட்டாளா தவிர மற்றபடி எந்த தப்பும் அவள் செய்யலப்பா. அவங்க விருப்பப்படாமல் நான் கல்யாணம் முடிச்சுட்டேன் தான், ஆனால் வந்து மீனாவோ நானாவோ வந்து குடும்பத்துக்கு எதிராக நடக்கலப்பா. அவள் குடும்ப சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தாலும் கூட நம்ம குடும்பத்துக்கு ஏற்றாவில் தான்ப்பா போகிறா. இன்றைக்கி வரைக்கும் இந்த குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவள் பேசிகிட்டு இருப்பாள், நினச்சிட்டு இருப்பாள். அப்போ ஏற்பட்ட பிள்ளையை நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அவள் தேம்பி எழுதுட்டுருக்கா, வேலைக்கு போகணுன்னு கூட அவளுக்கு சிந்தனை இல்லை, அந்தளவுக்கு அவள் ஃபீல் பண்ணுறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா, அப்படி ஒரு மருமக உங்களுக்கு கிடைக்க நீங்கள் 100% கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் உங்களுக்கு அது புரியலப்பா, எங்களை மாதிரியே ஏசுறீங்க, நான் உங்கள் பிள்ளை, எவ்வளோ நாள் நீங்கள் ஏசுங்க நாங்கள் பட்டுப்போம். என்ன ஏசுறீங்க, கதிரை ஏசுறீங்க, அண்ணன் சரவணன் ஏசுவீங்க, என்னென்னாலும் பண்ணிட்டு போங்க, அம்மாவும் ஏசுவீங்க, நாங்கள் எங்களுக்கு பழகிருச்சு. ஆனால் ராஜோ மீனாவோ நம்ம வீட்டு பிள்ளை இல்லைப்பா, இன்னொரு வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும். ராஜி பண்ணுறது தப்பு என்ன, அவன் புருஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுன்னு நினைக்கிறது தான் தப்பாப்பா. இப்படிலாம் பண்ணால் என்னப்பா அர்த்தம்? அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையாப்பா? நீங்கள் மளிகை கடை வைக்கும்போது ஆரம்ப காலத்தில் அம்மா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு பருப்பு அரிசிலாம் வந்து அவங்க வந்து பாக்கெட் பண்ணுவாங்க, வைப்பாங்க, வீட்டில் எல்லா வேலையும் நடக்கும், அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க, நானே பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் பெரிய பசங்க ஆனதுலேருந்து அம்மா ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இது என்னப்பா நடக்கு? ஒரு புருஷனுக்கு ஒரு பொண்டாட்டி உதவி பண்ணது எதுவும் தவறு இருக்காப்பா? இதுக்கு வந்து நீங்கள் அந்த கண்டமானிக்கு பேசுகிறீங்க. மீனா மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் என் மருமட்டை எப்படி நடக்குன்னு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் நீங்கள் சரி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் என்னடா மச்சான்டா குரலை வசதி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் பேசுகிறது ஏதாவது தவறு இருக்காமாம்மா, நான் வந்து ஏச்சு வாங்குறேன்னா எங்கள் அப்பா ஏச்சிட்டு போட்டோம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, என் தலைவிதி. மீனா வந்து ஏச்சு வாங்கணும், ராஜி ஏச்சு வாங்கணும் என்னம்மாமா இருக்குது? அவங்க வந்து என்ன தப்பு செஞ்சிட்டாங்க? அப்படி படிச்சிருக்கா, டியூஷன் எடுத்தது தப்பா? அது எது வீட்டுக்காரங்க வந்து அடுத்த வீட்டுக்காரங்க அவங்க வந்து பேசுகிறாங்க, பேசாமல் போகிறாங்க, நம்மளுக்கு என்ன? நாய் வந்து ரோட்டில் குலைச்சிச்சின்னா ஏன் நாய் வந்து ரோட்டில் குலைக்கணும்னு நினச்சி போயிட்டு இருப்போமா, ஒதுங்கி போகிறதில்ல, அதை மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பாண்டியப்பா உண்மையை தான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே பழனி வாயை பற்றி இருக்க சொல்லு, ஏன் மருமகன் எப்படி நடந்துன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மருமகன் நினப்பு இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாரு செந்தில். உடனே குமரேசன் சொல்கிறாரு, பாண்டியா நீ நிதானம் தவறிட்டியாப்பா, இந்த மாதிரி செந்தில் பேச மாட்டானப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைவாம்மா வீட்டில் எல்லாருமே ரெக்க புதுசாக முளைச்சிட்டு அதனால் வந்து அவங்கவுங்களாவே முடிவெடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த பாண்டியன் தேவையில்ல, இந்த பாண்டியன் எவ்வளோ காலம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கஷ்டப்பட்டதெல்லாம் தப்பு தானே அப்படிங்கிறாங்க. பாண்டியா ஒரு தப்பும் இல்லை, நீ வந்து உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு ஆதங்கத்தில் இருக்க, அதே மாதிரி அவன் பொண்டாட்டி மனசு கஷ்டப்படுதானே அவன் ஆதங்கத்தில் இருக்கான். என்ன எல்லாமே அன்பில் தான் வருது பாண்டியா, அதனால் எதுவும் நினைக்காத, நீ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக ஆயிரு, கொஞ்சம் பக்கத்தில் கோயிலுக்கு எதுவும் போனால் போயிட்டு வாப்பா, வியாபாரமும் கம்மியாக தான் இருக்குது, கல்லால் செந்திலோ நம்ம பழனி இருந்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கொஞ்சம் பக்கத்தில் கோயிலுக்கு எதுவும் போயிட்டு வாப்பா, கொஞ்சம் மனசாறுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இங்கே இருந்தோம்னா நான் ரொம்ப கோபம் வந்துடும் எனக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு. கோயிலில் போய் ரொம்பவே மனசு கஷ்டத்தில் இருக்கார். அங்கே போய் மீனாவுக்கும் ராஜுக்கும் அர்ச்சனை பண்ணுறாரு.
பண்ணிட்டு உட்காந்து நம்ம பேசுனது தப்பு தான், ஏதோ கோவத்தில் பேசிட்டோம். அந்த பிள்ளைகள் நம்மகிட்ட சொல்ல தான் நினச்சிருக்கு. தங்கமயில் சொன்னோன்னே சொல்லுன்னு ஏறிட்டு நம்மளை வந்து அந்த சக்திவேலும் முத்துவேலும் அசிங்கப்படுத்திடுவானோ அப்படிங்கிற கோவத்தில் தான் நம்ம பேசிட்டோம். சரி எப்படியும் அது நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம வந்து நம்மளே கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த பிள்ளைகள் வந்து நம்ம பையங்க தான் வேணும், நம்ம குடும்பம் தான் வேணும்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டுட்டு வந்திருக்காளுங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்காமல் நம்ம இந்த நேரத்தில் இப்படி பேசுனது அவங்க மனசை ரொம்ப தான் காயப்படுத்தியிருக்கோம் இப்படின்ட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு நண்பர் ஃபோன் அடிச்சு அண்ணாச்சி மளிகை சாமான் வாங்கினதுக்கு வந்துட்டு பைசா தரணும்ல, கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா அப்படிங்கிறாங்க. வரேண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. அதனால் ஒரு 3 லட்ச ரூபா செட்டில் பண்ணுறாங்க. அண்ணாச்சி இன்னொரு 1.5 லட்ச ரூபா கிடக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, அடுத்த கல்யாணம் புக் ஆகும்ல, அது தாரேன், நான் ஒரு வகையில் ரொட்டேஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் வந்து உங்கள் லாபத்தை எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு அசலுக்கு தான் தரேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கண்ணே, உங்களே மாதிரி 4-5 மண்டபத்துக்காரங்க தராமல் கிடக்காங்கண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு மண்டபத்துலேருந்து ஃபோன் அடிக்கிறாரு மேனேஜர். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு மளிகை சாமான் வாங்கினது நாங்களும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறாங்க. வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனோன்னா அவர் கரெக்டாக ஒப்படைச்சிடுறாரு. ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியண்ணே, கடைசியாக வந்து நீங்கள் பேசும்போது ரொம்ப மனசு கஷ்டத்தில் பேசிட்டியே, உங்கள் வீட்டில் உள்ள கவலையெல்லாம் எங்கே கொண்டு தீர்த்திட்டில நம்ம தெரியல. ஆனால் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ காலமாக தொழில் பண்ணி தான் வைக்கோம். இந்த மண்டபம் கட்டி 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பொருள் வாங்குவோம். வேறு எந்த பெரிய கடையிலையும் வாங்கினது கிடையாது. காலத்துக்கு ஏற்றாப்புல நாங்கள் மாறினதும் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் மாற்றமாக பேசணுன்னா கஷ்டமாக போச்சுண்ணே. ஏன்னா கல்யாண வீட்டுக்காரங்க வந்து சிலவங்க வந்து 1 வாரம் கழிச்சு கணக்கு ஒப்படைப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தருவேன். சிலவங்க வந்து 10 நாள் கழிச்சு ஒப்படைப்பாங்க, மொய் போன வரல வைக்கலாமாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பண்ண ஆகும்ண்ணே, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 பேர் நம்மளை டிமிக்கி கொடுத்தோன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் லேட் பண்ணது மாதிரி ஆகிப்போச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. சரிண்ணாச்சி, சுற்றி நான் வந்து பூரா மளிகை சாமான் பூரா கல்யாண வீட்டுக்குள்ளே பூரா கொடுத்துட்டு ஒன்றும் வாங்க முடியாமல் முடிச்சோன்னே தான் அவங்ககிட்ட அந்த வார்த்தையில் நான் பேசிட்டேன். அது போக வீட்டில் கொஞ்சம் ஒரேண்ணே அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதாங்க பாண்டியண்ணே, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டை வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். வெளியே தொழிலில் நம்மளுக்கு 1000 ஒரி இருக்கும். அந்த ஒரியை வந்து நம்ம வீட்டில் கொண்டு இறக்கணும்னா அது சரி வராதுண்ணே. நம்ம குடும்பத்தில் அங்கே ஒன்றும் தெரிய நடக்காத நல்ல பிள்ளைகள் மாதிரி அங்கே நடந்துக்கணும், அதான் சரியாக வரும்ண்ணே. நீங்கள் வந்து மளிகை சாமான் கடையில் உள்ள பிரச்சனையும் வீட்டில் கொண்டு இறக்குதீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வீட்டில் உள்ள பிரச்சனையும் 2 ஏறணுன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன நம்ம தொழில் வேறு குடும்பம் வேறுன்னு நினைக்கணும். நான் வந்து 2ஐயும் ஒன்றா போட்டு குழப்பினதுனால தான் அந்த பிரச்சனை. சரி, எனக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நான் ஐடியா கொடுக்கலன்னா எதார்த்தத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு, சரி ரைட்டு, நம்ம வந்து கடை பிரச்சனையை வந்து வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, அந்த பிள்ளைகளாவது நிம்மதியாக இருக்கட்டும், நான் அந்த டியூஷன் எடுக்காமல் இருமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம். நான் டென்ஷனில் 2 பிள்ளைகளையும் பேசிவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு கடைக்கு. ராஜிக்கு என்னது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. அந்த பிள்ளை வந்து சம்சா கிம்சாலாம் சாப்பிடுவாள்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் வந்து ராஜி என்னத்தை விரும்பி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்காரு. ஐஸ்கிரீம் அந்த பிள்ளைக்கு பிடிக்குமான்னு ஐஸ்கிரீம் வாங்குறாரு. சரி, கோமதி என்ன சாப்பிடுவா, கோமதி அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு போனால் அவசர மனசம் ஆயிடுவான்னு சொல்லி அதையும் வாங்குறாரு. வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு, சரி ரைட்டு, அரசி வீட்டில் இருப்பாள்ல, அரசிக்கு என்னது வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பிள்ளை வந்து பூந்தி நல்லா சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பூந்தியும் கேக்கும் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. ஏ கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி சலிப்பில் பேசுகிறாங்க. என்னம்மா சலிப்பில் பேசுத, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பண்ட வேண்டி வந்திருக்கேன். ராஜி, மீனா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க 2 என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பண்ட வேண்டி வந்திருக்கேன்ப்பா, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை செந்தில் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அவளாம் இந்த உங்கள் பண்டத்தை வாங்க மாட்டாப்பா, நீங்கள் பேசுங்க பேச்சு அப்படிங்கிறாங்க. ராஜி, நீ வாங்க மாட்டல அப்படிங்கிறாங்க. இல்லையே, நான் வாங்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்த செந்தில், என்னடி அன்னைக்கு நேற்று என்னன்னா ரொம்ப கோவப்பட்ட, காலையிலனா அவளோட புலம்புனேன், இன்றைக்கி என்னன்னா இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, எப்பா என்ன தப்பாக நினச்சிக்காதப்பா, நான் இப்போ தாப்பு மாதிரி ஏதோ பேசிவிட்டேன். நானும் இந்த கடை டென்ஷனில் வேறு இருந்தேன்னா, ஒருத்தரும் பணம் தரல, ஒன்றும் தரலை, அந்த கோபம் பேர்வாதி, அது பேர்வாதி, நம்ம சொன்ன சொல்லு இந்த பிள்ளைகள் கேட்க மாட்டுக்க, நம்மளுக்கு மரியாதையே இல்லையே, நம்மளை மதிக்க மாட்டுக்கலன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டேன். சரி, ராஜி வந்து அவன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளை இறங்கியிருக்கான். எதுக்கு நான் இதை சொல்லுதோம்னா, ஏற்று வீட்டில் உள்ளவங்க நம்மளுக்கு வந்து குடிக்க கஞ்சி இல்லை அப்படின்னு மாதிரி நினைக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் தொக்கா பேசுவாங்க. அதுதான் மனசை கஷ்டப்படுத்துது, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மாமா, நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படிங்கிறாங்க. மீனா, சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வந்த பிறகு தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கனால அதெல்லாம் தாங்கவே முடியல. நான் வந்து உங்களை என் தகப்பன் ஸ்தானத்தில் தான் பார்க்கேன். நாங்கள் மனசு கஷ்டப்படும் போது, நானும் ராஜும் கஷ்டப்பட்டு நெருங்கி நிற்கும் போது நீங்கள் தான் வந்து ஆறுதல் சொல்கிறீங்க. இப்போ சாப்பு மாதிரி நினச்சிக்கோங்கம்மா, இது நினைக்காதங்கம்மான்னு சொன்னீங்க. அதை நினச்சது தான் உங்களை ஒன்றும் நினச்சி சொல்ல முடியல. அதுபோக வந்து தாப்பம் இப்படிலாம் பேசுவாங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாயிருச்சு.
ராஜோட அப்பாவும் அவங்க சித்தப்பாவும் ராஜு வந்து செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லையில் வந்து நான் இருக்கேன்ப்பா, அவங்க சொல்கிறது என்னப்பா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் உங்கள்கிட்ட சொல்லாமல் நாங்கள் எதையுமே செய்யணும்னு நினச்சதே கிடையாது. மாமாக்கிட்ட எங்களால் சொல்ல முடியல, எங்களுக்கு வந்து நாங்கள் பயமாக இருக்குது அப்படிங்கிறனால அத்தைகிட்ட சொல்லி சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது அத்தை தான் நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்போவே உடனே சொல்லுங்கள் அத்தை அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு எப்படி இந்த செய்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, அன்றைக்கி நான் வந்து இந்த மளிகை கடை சாமான்லாம் வசூல் பண்ணதுக்கு அப்படி போயிருந்தேன். அப்படி போயிட்டு வரையில் தங்கமயில் கோயில் போய்ட்டு வந்தால் அவள் சொல்ல போய் தான் எனக்கு தெரியல, எனக்கு எப்படிமா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ தங்கமயில் தான் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சரியான கோபமாயிருது, ராஜுக்கு சரியான கடுப்பாயிருது. ஏற்கனவே தங்கமயில் அக்கா வந்து நான் டியூஷன் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமாட்ட என்னென்னா சொல்லி அதை கெடுத்து விட்டுட்டாங்க. இப்போ நான் அவ்வளோ படித்து சொல்லியிருக்கேன், ஹோம் டியூஷன் எடுத்தாவது என் புருஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம், கதிரை வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு மாதிரி எங்கள் அப்பா நினைக்கிறாங்க, அதையாவது மாற்றலாம்னு நினச்சி நான் பண்ணேன்னு நினச்சேன். இந்த அக்காளுக்கு என்ன வந்துருச்சு, நான் டியூஷன் எடுத்தால் அந்த அக்காளுக்கு என்ன, எடுக்காட்ட இந்த அக்காளுக்கு என்ன, இந்த அக்காவை வச்சா நான் உதவிக்கு நான் எதுவும் செய்ய போகிறேன், நானாக பார்த்துக்க போகிறேன். ஹோம் டியூஷன் எடுக்கிறதுனால இந்த அக்காளுக்கு என்ன பிரச்சனை, நான் வீட்டில் டியூஷன் எடுத்தாலாவது அந்த அக்காவுக்கு டிஸ்டர்பாக இருக்குது வைக்கணும்னு ஏதாவது சொல்லலாம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நான் காலேஜ் போய்ட்டு அப்படியே 1 ஹவரோ 2 ஹவரோ எடுத்துகிட்டு வர போகிறேன், இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. சரிப்பா விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேய் பழனி அப்படிங்கிறாங்க. என்ன மச்சான் அப்படிங்கிறாங்க. போ ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் செய்வோம் மச்சான் அப்படிங்கிறாங்க. ஏய் உன் செய்வோம்லாம் எனக்கு தெரியும், போய் வாங்கிட்டு வா. கோமதி மன்னிச்சிக்காமா, நான் ஏதோ பேசிட்டேன், இந்த அல்வா சாப்பிடு அப்படின்னு கொடுக்காரு. ஆமாம் பேசுறதெல்லாம் பேசிடுவீங்க, இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்து சமரசம் பண்ணுவீங்க, நாங்கள் எங்கள் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு நான் வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா இல்லை மாமா நீங்களாம் வேலை செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது கோமதிக்கு வந்து அசைவ குழம்பு வைக்க தெரியாது. என்ன எங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது கோமதிக்கு 16 வயசு இருக்கும். அப்போலாம் இந்த பிரச்சனை கிடையாது, அவளுக்கு ஒரு 16 வயசு இருக்கும், எனக்கு கொஞ்சம் வயசு இருக்கும். என்ன அப்போ வந்து அவளுக்கு சமைக்கவே தெரியாது, நான் தான் ஃபுல்லாக சமைச்சி எல்லாம் கொடுப்பேன். இன்றைக்கி பிள்ளைகள் பூரா பெருசாகிட்டு அதனால் அவளே ஃபுல்லாக சமைக்கா, மளிகை கடை நான் வச்சதுனால. என்ன இப்போ அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து கறி குழம்பு சமைக்க போகிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் காரமாக சமைப்பீங்க, நீங்களாம் சமைக்க வேண்டாம், நான் சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மயில் சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் எல்லாேருக்கும் சூப்பராக சமைக்கிற மாதிரி சமைச்சிட்றேன், கறியை நல்லா குழம்பு வச்சிடுறேன், சிக்கனும் ஒரு 1/2 கிலோ வேண்டி சொல்லுங்கள், அதையும் நான் பொரிச்சு வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் பழனி சிக்கனும் வேண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. சரிமாம்மா அப்படிங்கிறாரு. சரி மச்சான் அப்படிங்கிறாரு. சூழ்நிலை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே எங்க நான் கொண்டாங்க நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கோமதி இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தான் சமைக்க போகிறேன், ராஜி மனசையும் மீனா மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் குழம்பு வச்சு இன்றைக்கி போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. உன்னை செந்தில் சிரிக்கிறாரு, பார்த்தியா மீனா எங்கள் அப்பா எப்படிலாம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கோவப்படும் போதும் அவரை மாதிரி யாரும் கோவப்பட முடியல, அன்பு காட்டும் போதும் நம்ம மாமா மாதிரி அன்பு காட்ட முடியல, உண்மையிலே உங்கள் அப்பா தனி ரகம்தான் அப்படிங்கிறாங்க. கோமதி சொல்கிறாங்க, என் புருஷனை வந்து ஆர்டர் கொடுத்து எங்கள் அத்தை செஞ்சுருப்பாங்க போல், அதனால் வந்து அவரை மாதிரி வேறு யாருமே இருக்க முடியாது, கோவப்படும் போது தங்கனக்கடின்னு ஆடுவார், அதுக்கப்புறம் வந்துட்டு இயல்புக்கு வந்துடுவார். அதுதான் இன்றைக்கி பாரு கடைக்கே போகாமல் உங்களுக்கு சமைச்சு தரணும்னு இருக்கார் பாருடி அப்படிங்கிறாங்க. மீனாவும் ராஜும் சிரிக்கிறாங்க. எங்கள் மனசுக்குள்ளே சரியான கடுப்பாவதுக்கும் அவங்களுக்கு தங்கமயிலை பார்க்குறாங்க. தங்கமயில் ஆகா மீனாவுடைய பார்வையும் ராஜுவோட பார்வையும் சரியில்லை, நம்ம போட்டு கொடுத்த விஷயத்தை வேறு மாமாவை போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க தனியாக நம்மகிட்ட ஏதாவது கேட்டாலும் எதுவுமே பதில் சொல்ல முடியாது, நம்ம பேசாமல் ரூமில் போய் உட்காந்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காடுறாங்க. அவங்க செந்தில் சொல்கிறாரு போயிட்டு அந்த மாதிரி வேலை கிளம்பணும், நான் போகிறேன்னு கூட எப்போ போயிட்டு வந்தேன் எதுவுமே கேட்க மாட்டேறியா வைக்க மாட்டியா அப்படி இப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா, என்ன எப்படி போச்சு எது போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மயிலும் முன்னாடி நான் வேலைக்கு போனோம்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பேன், இப்போ ஒன்றும் கேட்கலையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ராஜு மீனாவும் என் மேலே கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்க நினச்சேன் தங்கமயில், அவங்க விஷயத்தில் நீ ஏன் தலையிடுத, அவங்க டியூஷன் எடுக்கலை, அந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு வகையில் வேலையை செஞ்சு அவன் புருஷனுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்குது, முடிஞ்சால் உதவி பண்ணணும், இல்லைன்னா வேலைக்கு நிற்கணும். நீ ஏன் வந்து அவங்க பக்கத்துலேயே போய் அவங்க என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா ஏற்கனவே டென்ஷன் பார்ட்டி சரியா, 100 டிகிரின்னா அப்பா 103 டிகிரியில் வக்கீல பேசுவார். அப்படி இருக்கும்போது வந்து நீ அதெல்லாம் சொல்லாத, அப்பா இன்றைக்கி சமரசம் படுத்திட்டாரு. சப்போஸ் மீனா வந்து மற்ற பிள்ளை மாதிரி கோவப்பட்டு நான் எங்கேயாவது போகிறேன் இல்லை நான் தனி கொடுத்தன போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டு குடும்பமே சிதைஞ்சிரும்.
சொல்லுது புரியுதா? அந்த புள்ள பக்குவமான பிள்ளைங்கிறதுனால வந்து வீட்டில் இருந்துக்கிடுச்சு. ராஜிக்கு போக்கடலில் அந்த பிள்ளைங்க இருந்துக்கிடுது. சரியா? 2 பிள்ளைகளும் கெட்டிக்கார பிள்ளைகள். அந்த பிள்ளைகள கோவப்படுறது மாதிரியோ அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படுற மாதிரியோ தயவுசெய்து பண்ணாத. எங்கள் அம்மா பாவம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாட்ட ஏச்சி வாங்கி எங்கள் அப்பா சொல்கிறது தான் கேட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நாங்கள் பெரிய ஆள் ஆன பிறகு தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக மீனாவும் ராஜியும் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டில் ஒரு மாமியாராக நடந்துக்கிறாங்க. அதுபோக அன்பாக தான் இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. நீ என்ன செய்ய, ஒன்று அவங்களோட இணைஞ்சு போ, இல்லைன்னா நீ ஒதுங்கி போ. அவங்கள வந்துட்டு அப்பாட்ட போட்டு கொடுக்க வைக்கலாம் செய்யாத அப்படிங்கிறாங்க. ஏங்க மாமாவுக்கு தெரியாமல் எதுவுமே செய்யக்கூடாதுலாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுது தங்கமேலு, எல்லா விஷயத்துலையும் வந்து மாமாக்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ சொல்கிறத தான் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ நீ வந்து ஓட்டவாய் விஷயமா ஏதாவது சொல்லிடுற, ஆனால் அவங்க மாமா எப்படி எடுத்துக்கிறாரு எங்கள் அப்பா, அவர் வந்து என்கிட்ட எதுவும் சொல்லலை, எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாரு. மரியாதை இல்லாமல் இந்த வீட்டில் யாராவது நடப்பாங்களா? மீனா பிள்ளையும் கெட்டிக்கார பிள்ளை, ராஜியும் அப்படி தான். நீ கூட ஒன்றையும் குறை சொல்லலை, ஆனால் நீ எதுவுமே சொல்லாத. உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. இப்போ நான் வேலைக்கு போகிறேன்னா எனக்கு சாப்பாடு கொண்டு வரையா, அதோட நிப்பாட்டிக்க. நீ செந்திலுக்கு சாப்பாடு கொண்டு போகிற, அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டு மதியம் கிடைக்க மாட்டேங்குது. இதனால தான் அம்மா உன்ட்ட கோவப்படுதாங்க. நீ நினைக்க எங்கள் அம்மா வந்து உன்ட்ட சரியாக பேச மாட்டுறாங்க, கோவப்படுறாங்க, அடுப்பங்கரைக்கு விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லிட்டு. அதை அவங்க சாப்பாடு ரெடி பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் சமையல் கட்டில் என் பசங்களுக்கு என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதை நீ வந்து எங்கள் அம்மாவை அந்த அடுப்பங்கரைக்கு போகக்கூடாதுங்கிற, நான் தான் பார்ப்போங்கிற. அப்புறம் வந்துட்டு செந்திலுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, பழனிச்சி மாமாவுக்கு, குமரேசன் தாத்தாவுக்கு எல்லோரும் நீ சாப்பாடு கொண்டு போகிறாங்க. இப்படி கொண்டு போகும்போது மதியம் அவங்களுக்கு ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட்டு கிடைக்கும். ரெஸ்ட் எடுத்தால் தானே அடுத்தபடி வேலை பார்க்க முடியும். தொடர்ச்சியாக வேலை பார்த்தா எப்படி, மனுஷன் வந்து அசதியில் தானே இருப்பான். இதை வந்துட்டு அவங்க எதிர்பார்க்காங்க. நீ வந்து சாப்பாடு கொண்டு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா கூட கொஞ்சம் வருமானம் வருது. ஆனால் எங்கள் அப்பா கல்லால் மாற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்படி ரவுண்ட்ஸில் இருப்பாங்க. ஆனால் செந்தில், பழனி மாமா, குமரேசன் மாமாலாம் கடையிலே தான் இருப்பாங்க. செந்தில் நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். அவன் டெலிவரி பண்ணணும், அப்புறம் கடையை பார்க்கணும், அப்பா வெளியே போயிட்டால் கல்லாவை பார்க்கணும். பழனி மாமாவும் அப்படி தான். அப்பா எங்கெல்லாம் பொருள் கொடுத்துருக்காங்களோ அது வந்து வசூல் பண்ண போகணும், டெலிவரியை பார்க்கணும், வந்தால் பொருளை கொடுக்கணும். அப்படி அவருக்கும் ரெஸ்ட்டு கிடைக்காது. இந்த மதிய நேரம் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரிலாக்ஸாக இருந்துப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சொல்கிறது சரி தான், ஆனால் நம்ம கடைக்கு வியாபாரம் 4000 5000 வேஸ்ட்டாக தானே போகும் அப்படிங்கிறாங்க. பணத்தை விட மன நிம்மதி தான் முக்கியம் தங்கமேலு. நீனும் இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரணுன்னா வந்துட்டு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏங்க நாங்கள் இல்லாத பொருளாத என்ன சொன்னேன், அவள் டியூஷன் எடுக்கிறது தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவங்க இன்னும் டியூஷன் எடுக்கலல்ல, எடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க தானே. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி நீ இப்படி சொல்லுவ வைப்ப அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி விடுங்க, நம்ம இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க தங்கமேலு. சரி தங்கமேலு தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே வீட்டுக்கு வாசலில் ஒரு லேடி ஒரு சின்ன பையனை 2 பையனை கூப்பிட்டு வந்து நிற்காங்க. உடனே அவங்க யாருன்னு பார்த்தா மீனா கூட வேலை பார்க்குறவங்க. மீனா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கதவை திறக்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. டியூஷன் எடுக்க ஆள் வரும்னு சொன்னேன், வரவே இல்லை, என்னாச்சு? என் பசங்க டியூஷனுக்கு போகாமல் இருக்காங்க, அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் வந்து கவர் பண்ணுதுன்னு சொன்னீங்க. இப்போ நான் டியூஷன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு நீ நேற்று ஃபோன் அடிக்கிறேன், என்ன தான் உங்கள் கதை? நான் வேறு டியூஷனுக்காவது சேர்த்துட்டு போகல, உங்களை நம்பி நான் அந்த டியூஷனுக்கும் வரலன்னு சொல்லிட்டேன். என்னம்மா நீ அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அதை பாண்டியன் கேட்டுறாங்க. ஏம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, என் வீட்டு பிள்ளைகள் வந்து டியூஷன் எடுக்கல எனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் வேணாம்னு சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் டியூஷன் எடுக்க வேண்டாமீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நான் டியூஷன் எடுக்கணும்னு சொல்லும், அதனால் நாங்கள் வேறு டியூஷனுக்கு அனுப்பணும்னு முடிவில் இருந்தால் கூட அதை நாங்கள் பின் வாங்குகிறோம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ஒரு மாதிரி முழிக்காரு. நம்மளால் இந்த பிள்ளைகளெலாம் தப்பாக நினைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் வீட்டில் இருந்தே அந்த பிள்ளை டியூஷன் எடுக்கும், வீட்டிலே கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போது பிள்ளைங்க வந்து கம்மியாக தான் வராங்க, அதனால் அவங்க பிள்ளைய கொண்டு விடுங்க, நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். ராஜி இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இது சொல்ல அஜின்னு கூப்பிடுதாங்க. என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. உடனே மாமா ஒன்று டியூஷன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப நன்றி மாமா அப்படிங்கிறாங்க. உடனே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேலு வராங்க. மாமா அதெல்லாம் எடுக்க சொன்னால் சரி வராது மாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி வரும்பா, அவங்க 1000 சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம வீட்டு பிள்ளைகள் எடுக்குன்னு ஆசைப்படுது. அந்த வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை பணத்தை வச்சு டியூஷன் எடுக்குன்னு ஆசைப்படலை, 4 பேருக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குன்னு நினைக்க ஆசைப்படுது. நம்ம வீட்டு பிள்ளை ஆசை தானே முக்கியம், அடுத்தவனை என்ன சொல்லுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ சக்திவேலும் முத்துவேலும் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கேட்குற மாதிரி தான் அந்த பாண்டியன் சொல்லுதான்,
அந்த வீட்டில் உள்ள பிள்ளை டியூஷன் எடுத்தால் நம்மளுக்கு என்ன, டியூஷன் எடுக்காட்ட நம்மளுக்கு என்ன அப்படின்னு நாங்கள் புலம்புறாங்க. ரைட்டு, அவனை வந்து நம்மளை ஒரு மாதிரி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி அவன் பாட்டில் டியூஷன் எடுப்பான், டியூஷனுக்கு என்ன உதவினாலும் மாமாட்ட கேட்டுவோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. அக்கா நான் ஹோம் டியூஷன் வந்து எங்கள் மாமா வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனால தான் எடுக்கலான்னு நினச்சேன். என்ன நீங்களே எங்கள் தம்பியை கொண்டு விட்டுறலாமா அப்படிங்கிறாங்க. பக்கம் தானம்மா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொண்டு விட்டுருதேன். வீட்டுக்காரர் பைக்கில் கொண்டு விடுவார், சில நேரம் நான் கொண்டு விட்டுருதேன். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வழியாக வந்தான்னா நம்ம மீனாவை கூட்டி கொண்டு விட்டுருவா. நீ வாரத்துக்கு ஒருக்க டியூஷன் எடுக்கிறதுக்கு தினம் டியூஷன் எடுத்தால் எனக்கும் நல்லது தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நிலைமையில் வந்து ஒரு பிள்ளை வீட்டில் வந்து எடுத்தால என் பிள்ளைக்கு மட்டும் சரியாக சொல்லிக் கொடுப்பான், 50 பிள்ளை 60 பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துல நம்மளுக்கு மட்டும் நம்ம பிள்ளைக்கு மட்டும் சொல்லிக் கொடுப்பாளான்னு நினச்சேன். நீ கொஞ்சம் என் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எங்கள் மாமா வந்து இப்போ டியூஷன் எடுக்க சம்மதிச்ச மிகப்பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோவந்துட்டு போகிறாங்க தங்கமேலு. அத்தை இதெல்லாம் சரியாக படலத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா கீரையை வந்து அஞ்ச சரியில்லையா அப்படிங்கிறாங்க. கீரை இல்லத்தை இப்போ வந்து டியூஷன் எடுக்கிறது சரியாகப்படுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, மறுபடியும் ஆரம்பிக்காத அப்படிங்கிறாங்க. இல்லை டியூஷன் நம்ம வீட்டில் வச்சு எடுக்க வேணான்னு சொல்லுங்கள், ராஜி எடுக்கணுன்னா அதே மாதிரி ஹோம் டியூஷனை போய் எடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்காங்க பாருங்கள், இந்த வீட்டில் வந்து உயரதிகாரி வந்து நம்ம மாமா தான், மாமாவே சொல்லிட்டாங்க, வீட்டிலே எடுக்க சொல்லிட்டாங்க. அதுபோக அவங்க என்ன ஹெல்ப்னாலும் கேட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதில் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கும் உரியாக இருக்கும், நான் எப்படி பார்க்குறது, வீட்டு வேலையை பார்க்குறது டிஸ்டர்பாக இருக்காது அத்தை, உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இதில் என்னவா டிஸ்டர்ப் இருக்குது, அவள் திருநெல்வேலி வச்சு டியூஷன் எடுக்க போகிறான், நம்ம வீட்டுக்குள்ளே வேலை செய்ய போகிறோம். அது போக நேரம் போகலைன்னா அந்த டியூஷனில் சின்ன பிள்ளைகள் முகத்தை பார்த்தாலே அவ்வளோ மன சந்தோஷமாக இருக்கும். பச்சை பிள்ளைகள் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் தானே. நம்ம வீட்டில் தான் சின்ன பிள்ளைகள் இல்லை, வெளியிலேருந்து சின்ன பிள்ளைகள் வந்து அதை பார்க்க ஆனந்தமாக இருக்கும்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லைத்த டியூஷன் அவங்க எடுத்தால் சரி வராது, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜும் வராங்க. தங்கமேலு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், எங்கள் விஷயத்தில் ஒவ்வொரு இதில் நீங்கள் தலையிட்டு இருக்கீங்க. ராஜு டியூஷன் எடுத்தால் உங்களுக்கு என்ன, டியூஷன் எடுக்காட்ட உங்களுக்கு என்ன, உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜு சொல்கிறாங்க, அக்கா ரொம்ப காண்டாயிருவேன், ஏற்கனவே உங்கள் மேலே பயங்கர காண்டா இருக்கேன். மாமா வந்து டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கும் காரணம் நீங்கள் தான், மீனாக்கா வந்து இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுறதுக்கும் காரணமும் நீங்கள் தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமா மாட்டி விட்டு இந்த குடும்பத்துக்குள்ளே சண்டையில் விடுதீங்க, நல்ல பழக்கம் இல்லைக்கா. இதுக்கு மேலே நான் அக்கான்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன செஞ்சிருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க. இதை பார்த்த மீனா சொல்கிறாங்க, அவளாவது கையை தான் ஓங்குனா சரியா, நான் அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னடி ஒருத்தி கொண்டு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இனிமேல் நான் போடலை, நம்ம போட மாதிரி உங்கள் மூத்த மருமகளை வச்சிடாம உங்கள் மூத்த மருமகளுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய சொல்லுங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரவணம் வராது, மயில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல போ அப்படிங்கிறாங்க. என்ன அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க, என் வாயை என்னெல்லாம் பிடுங்குறாங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் என்ன உள்ளே போன்னு மட்டும் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைகள் சொல்வது தப்புன்னு எதுன்னு இருந்தால் சொல்லு நான் கேட்கேன். அவங்க விஷயத்தில் நீ தலையிட வேண்டாம்னு நான் நேற்று படித்து சொல்லியிருக்கேன். அவங்க டியூஷன் எடுக்காமல் போகிறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, உன்னை டியூஷன் எடுக்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீ எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்ன ஒன்றும் எடுத்துட வேண்டாம்னு நீ எடுக்க சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க டியூஷன் எடுத்தால் சில நேரம் வந்து இந்த பேப்பரை நீங்கள் எடுங்கக்கா, அந்த பேப்பரை நாங்கள் எடுங்கக்கான்னா நான் என்ன செய்ய முடியும், எனக்கு வீட்டு வேலை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. பாரு தங்கமேலு, இன்னும் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஏம்மா ராஜி மீனா, நீங்கள் டியூஷன் எடுக்கிறது எப்படி பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், ஆனால் இவள் வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள், அதுக்கு நான் பொறுப்பு சரியா. இவளை வந்து அந்த டியூஷனில் எதிர் வைக்கணும்னு கூப்பிடாதாங்க அப்படிங்கிறாங்க. மயிலுக்கா நீங்கள் வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, ஏதாவது இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா பிரயோஜனமாக இருக்குன்னு தான் கூப்பிட்டேன் தவிர்த்து என் வேலையை உங்களை சாய வச்சு உங்கள் உழைப்பில் நான் வாழணும்னு நினைக்கல சரியா. என்னையை பார்த்துக்கிறதுக்கு என் புருஷன் உழைச்சி கொடுப்பாரு, அதனால் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாங்க, உங்களை நான் கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தங்கமேல் ஒன்று புரியுதா அப்படிங்கிறாங்க. இப்போ கூட அவள் என்னையை வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதை கூட நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது நீ மூக்கை நினச்சிக்கிட்டே இருக்காத, அது பாட்டு நடக்கா ஓரமாக பார்த்தும் பார்க்காத மாதிரி போ. உன்னைய கூப்பிட்டு ஏதாவது கேட்டாங்கன்னா மயில் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்லு சரியா. இந்த விஷயத்தில் என்னையை பொறுத்த மட்டும் நீ தலையிடுவதோ அதை கருத்து தெரிவிக்கிறதோ தேவையே இல்லை. ராஜி கிளாஸ் எடுக்க போகிறான், டியூஷன் வரவங்க அவங்கள மேனேஜ் பண்ண போகிறாங்க சரியா. எந்த பேப்பரை எப்படி எடுக்கணும் ஏது எடுக்கணும் அது அவளுக்கு தெரியும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அவளுக்கு தெரியும். ஏன்னா அவள் தான் டியூஷன் எடுக்கணும் முடிவெடுத்துருக்கா சரியா. நீனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நீ சும்மா கிடந்துட்டு ஒன்றுமே பண்ணிகிட்டு இருக்காத. உனக்கு வந்து இங்கே இருக்க பிடிக்கலையா அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் அவங்க வீட்டில் போய் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வா, அப்புறம் நான் வந்து கூப்பிட வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே முன்னாடி வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க.
ஏம்மா வேறு என்னம்மா செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளறிக்கிட்டே இருக்கா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த பிள்ளை விஷயத்தில் தலையிடுறது, வைக்கிறது, அப்பாவை கோபம் ஏற்படுத்துறது, வைக்கிறது. கேட்டால் வந்து இந்த மீனா பிள்ளை தான் சொல்லிச்சு, ராஜி தான் சொல்லிச்சு. இது என்னம்மா இருக்குது? மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. தங்கமயில், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல தங்கமயில். நீ வரையில் ரொம்ப அப்புறாணி பிள்ளையாக இருந்த, சரி நல்ல தங்கமான பிள்ளையா இருக்கேன்னு சொல்லி நானும் வேறு எதுவுமே சொல்லாமல் உன்னை கட்டிக்கிட்டேன். ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இழுத்து விட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு. எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது, அண்ணி இப்படி பண்ணோன்னு நினைக்கல. நம்ம புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்குது மாடியில் சாதாரண விஷயம். இதையே அண்ணி வந்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. இதை வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு தெரியல. அவர் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்காரு. டியூஷன் எடுக்கலாம் பெரிய மேட்டரே கிடையாது. இதையெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார் நினச்சி என்ன போகுது? ஏற்று வீட்டுக்காரங்க நம்மளுக்கு வந்து சாப்பாடு போட போகிறாங்களா? நம்ம உழைச்சா நம்மளுக்கு சாப்பாடு. இது இவருக்கு எங்கே தெரியுது அப்படிங்கிறாங்க. டேய் கதிர், உங்கள் அப்பா வந்து டியூஷன் எடுக்க சொல்லிட்டாட்டா அப்படிங்கிறாங்க கோமதி. உடனே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் கதிர், டியூஷன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அப்படியா, டியூஷன் எடுக்க சொல்லிட்டாரு? இவர் சொல்லியிருக்க மாட்டாரே அப்படிங்கிறாங்க. இப்போ தான் மாமா சொன்னாங்க, டியூஷன் எப்படினாலும் எடு, நான் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து அதிசயம் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சிரிச்சுக்கிட்டே வெளில போகிறாரு. உடனே செந்தில் சொல்கிறாரு, மீனா நீ சொல்லுறது உண்மையா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ தாங்க சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. யார், எங்கள் அப்பாவா? இந்த இவ்வளோ மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்காரு. பழனி சொல்கிறாரு, நான் நைட்டு போட்டதான் மாப்பிள்ள. உங்கள் அப்பா வந்து என்ன பேசினாலும் என் சொல்லுக்கு கடுமையான மரியாதை கொடுப்பாரு, சரியா? நான் நைட்டு சொன்னேன், மச்சான் இதிலலாம் வந்து கரெக்டாக முடிவு எடுக்கணும் மச்சான் அப்படின்னு. அதில் தான் கேட்டுக்கிட்டு மச்சானுக்கு மச்சான் மரியாதை கொடுப்பார்ல அப்படிங்கிறாங்க. இதை எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டான் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏய் நீ வேறடா, கடையில் நிம்மதியாக ஒரு வேலை பார்க்க விட மாட்டாருடா. எனக்கு 500 சம்பளம் தந்துக்கிட்டு எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு, அதை கெடுத்து விட்றாடா அப்படிங்கிறாங்க. சரி மாமா வா போ, நம்ம கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. மீனா வேலைக்கு பார்த்து போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி காலேஜ் கிளம்புறாங்க. மீனாவும் கிளம்பி அவங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. டியூஷன் எடுங்கன்னு சொன்னால் நாளைக்கு நம்மளும் ஒரு பேப்பர் எடுக்க சொல்லிட்டா என்ன செய்யுது? சரி நம்மளை தான் வந்து கூப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, இன்னும் பிரச்சனை இல்லை. இந்த டியூஷன் அவங்க எடுக்காமல் போகிறாங்க. நம்மளுக்கும் நேரம் போடலாம், அந்த சின்ன பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. அம்மா என்னம்மா செய்கிற அப்படிங்கிறாங்க. கீரையை கடைஞ்சிட்டு இருக்கேன்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒவ்வொரு நாளும் கீரையை கடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் கீரை தான் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நாங்கள் தான் வேறு வழியே இல்லாமல் இருக்கோம், உங்கள் மாமனார் பெரிய மளிகை கடை வச்சுருக்காரு, அதுங்கேயும் கீரை தானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நேற்று தான் கறி குழம்பு தான் சாப்பிட்டோம், வாரத்தில் ஒரு நாள் கீரை சாப்பிட்ணுன்னு சொல்லி அத்தை சொன்னாங்க, அதான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதுவும் சரி தான், நாங்கள் வாரத்தில் 7 நாளும் கீரை தான் சாப்பிடுவோம், நீங்கள் ஒரு நாள் சாப்பிடுது, சரி சாப்பிடுங்க. சரி அங்கே வேறு என்ன விசேஷம் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா கொஞ்சம் இருமா, நான் ரூமில் போய் பேசணும்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்துட்டு அம்மா அப்படிங்கிற சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து இந்த டியூஷன் பிரச்சனையில் பெரிய பிரச்சனை, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொன்னலாமா, அது எல்லாமே புஷ்பானமாகிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் முதல்ல எங்கள் மாமா வந்து டியூஷன் எடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா, மீனா வந்து வந்ததுனால இந்த குடும்பம் அப்படி ஆயிடுச்சுன்னாங்க. அதனால் மாமா ஏசணும். உடனே மீனாவால் ஒன்றுமே பேச முடியல, ரொம்ப அமைதியாகவே ரூமில் போய் அழுதுட்டு உட்காந்துட்டா. இன்றைக்கி என்னன்னா காலையில் டியூஷன் எடுத்துக்காங்க வச்சுக்கான்னு சொல்லிட்டாரு. ஏன் இப்படி சொன்னார்னு எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. நீ எனக்கையாவது சொல்லி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தம்மா, அவங்க எல்லாம் ஒரே அணியில் இருந்துக்கிட்டு மாமாவை சம்மதிக்க வச்சுட்டாங்க. அது போக மாமாவும் வேலையை பாரு மாற்றிட்டு எடுக்கட்டும்னு சொல்லிட்டாரு, அது போக என்னையும் அவர் போட்டு கொடுத்தாருமா அப்படிங்கிற. என்னடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் தான் வந்து டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு டியூஷன் எடுக்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டேன், எங்கே தான் சொல்லிட்டாரு. அவங்களும் வந்து என்கிட்ட ரொம்பவே கடுப்பாக பேசினாங்க. ஆனால் வந்து என் வீட்டுக்கார் வந்து எப்படி பேசலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு சரி மேலும் உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது என்ன இவ்வளோ ஒன்று இப்படி பேசிகிட்டு இருக்காளுங்க, இவ்வளோலாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்டு இருப்பாளுங்க, என் பிள்ளை பார்த்துட்டு இருப்பாளா? இல்லைங்க பாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, இந்த வீட்டில் நீ ரணகலத்தை பண்ணால் மட்டும்தான் அந்த வீட்டில் நீ தொடர்ந்து வாழ முடியும். என்ன உங்கள் மாமனார்கிட்ட எப்படி போட்டு கொடுக்கும் அப்படி போட்டு கொடு, எப்படி இவ்வளோ வேண்டாதைக்கு பண்ணுவாளுங்க, எப்படியும் கடை தீவனத்தை தும்பாங்க, எதையாவது பண்ணுவாங்க. ஆமாம் அது சுத்த இது சுத்தன்னு சொல்லு, அப்படி சொன்னால் தான் வீட்டுக்குள்ளே ரணகலம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்றை பற்றி எந்த வகையிலும் யோசிக்க மாட்டாங்க. என்ன உன் கவரிங் நகையா அந்த நகையா இந்த நகையான்னு யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு அது வேறு பயமாக இருக்குமா, அந்த கவரிங் நகையை பற்றி எதையாவது இது பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையடி, நகை வந்து இதில் தான் இருக்குது, லாக்கரில் தானே இருக்குது, லாக்கரில் இருக்கும்போது யார் திறந்து பார்க்க போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு வேளை ஏதாவது குடும்ப ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் வராதுடி விட்ரி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து தேடி கடையில் ஊர்லேருந்து எல்லாருமே போகிறாங்க. இன்னும் என்னென்ன எல்லோரும் கடைக்கு வந்துருக்கீங்க என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியன், நம்ம ஊரில் கோயில் கொடை கொடுத்து 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் கோயில் கொடை கொடுக்காம அந்த கோயிலை போட்டிருக்கோம், அது நல்லதில்லை ஊருக்கு.
அதனால் ஊரே சேர்ந்து கொடை கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அதனால் எல்லார் பக்கமும் நன்கொடை வசூல் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன், நீ வந்து நேர்மையான ஆள், உங்ககிட்ட வேணா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நன்கொடை கூடப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு கூட இருக்க ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, பாண்டியனை ரொம்ப கஞ்சதானம் முன்னுவர 1000 ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே 10,000 கொடுக்குறாரு. என்ன பாண்டியன்னா 10,000 கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோயில் காரியம் என்ன, என் பசங்க 3 பேரும் கல்யாணம் முடிச்சு கடவுள் முன்னேறத்தில் நல்லா இருக்காங்க என்ன, நானும் மன திருப்தியாக வாழுறேன். அப்படி இருக்கும்போது கடவுள் செய்தில் என்ன குறைஞ்சி போச்சு? 10,000 நன்கொடை கொடுக்குறது மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் அன்னதானம் போடுறதுக்கு மளிகை சாமான், அரிசி, பருப்பு எல்லாமே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை அரிசி சாக்கு வேணும், எவ்வளவு பருப்பு வேணும், எல்லாம் வேணும், மாதத்தை எழுதி கொண்டு வாங்க, எல்லாமே எங்கள் கடையிலேருந்து உங்களுக்கு அங்கே வந்து டெலிவரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. பண்ணினே அந்த இடத்துல நல்ல சங்கதியாக சொன்னீங்கண்ணே, 30 வருஷம் கழிச்சு கூட கொடுக்கும், அன்னதானம் நம்ம போடும் போது சிறப்பாக செஞ்சிடலாம்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரிண்ணா போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிடுறாங்க. அவங்களும் பிளாக் கமிட்டியாரும் போயிடுறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி அப்படிங்கிற என்னங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் குடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கங்க எந்த கோயிலுங்க அப்படிங்கிறாங்க. அந்த கோயில் சொல்கிறாங்க. எங்க 30 வருஷமாக குடை கொடுக்காம இருந்தாங்களேங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஊரில் எல்லோரும் கூட்டம் போட்டு முடிவு பண்ணிடுவாங்க, உங்களுக்கு என்னையும் கூப்பிட்டாங்க, நான் போக முடியல. அவங்க முடிவு பண்ணதில் என்ன அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து குடை கொடுக்கறதாகவும் அன்னதானம் வைக்கிறதாகவும் பேசியிருக்காங்க. நான் 10,000 ரூபா நன்கொடை கொடுத்துட்டேன். என்ன நம்ம அன்னதானத்துக்கு நான் வந்துட்டு பொருள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, எதுக்கு சொன்னோம்னா 3 மகமாரும் கல்யாணம் முடிச்சாங்க, நம்ம மருமகமாரோட சந்தோஷமாக இருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த ஒரியும் கிடையாது. அப்படி ஒரின்னு வந்தால் நம்ம வாயால் தான், அது நம்மளை சார்ந்தது. அதை விட அதனால் நான் வந்து அன்னதானத்துக்கு நான் பருப்பு எல்லாம் கொடுக்கலான்ட்டேன், நீ என்ன நினைக்க அப்படிங்கிறாங்க. அதான் சொல்லிட்டீங்களே கோயில் காரியங்க, அதுவும் அன்னதானத்துக்கு நம்ம கொடுத்தா உண்மையிலே நம்ம குடும்பத்தை நல்லாவே வாழ்த்துவாங்க, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பேரம்பேத்தி நல்ல வகையில் பிறப்பாங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், நம்ம தான் பேரம்பேத்தி எடுத்துட்டோமே, குழலி தான் புள்ள இருக்க, இருந்தாலும் பயமாக இருக்கும், பிள்ளைகளை பார்த்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கொடை முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பழனிக்கு ஏதாவது வகையில் பொண்ணு பார்த்து கட்டி வச்சுருவோம் கோமதி அப்படிங்கிறாங்க. அதை பற்றி தான் நானும் உங்களை பேசணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இதையும் சொல்ல நினச்சேன், இல்லை நீங்கள் நீங்களே முடிவெடுத்து கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சீங்களா அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் மயில் சொல்கிறாங்க, ஆமாம் அதையும் இவங்க செஞ்சாலும் செய்வாங்க மாமா, இவங்க வந்து அந்த சித்தப்பாவுக்கு பொண்ணு பார்க்கணுன்னு நினச்சி போனால் கூட உங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி மயில் இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. மயில் நாங்கள் என்ன அப்படின்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த டியூஷன் விஷயத்துலேயே மாமாட்ட எதுவுமே சொல்லலை, இப்படி இருக்கும்போது வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்லுவாங்கன்னு இன்னும் நிச்சயம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிட்ட சொல்கிறாங்க பாண்டியன், இல்லைம்மா இல்லை செய்ய மாட்டல கோமதி, நான் எங்கே செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மயில், வீட்டை தாண்டி கோமதிக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் வச்சுட்டேன், அதனால் வெளி உலகத்தில் உள்ள ஆட்களுடைய தொடர்பும் இல்லை. இப்போ பழனிக்கு பொண்ணு பார்க்கணும், வைக்கணும், போகணும், வரணும்னா நான் சொன்னால் தான் கோமதிக்கே தெரியும். அதுபோக நான் வந்து கொஞ்சம் கோபக்காரங்கிறதுனால என் சொந்த பந்தம் யாருமே இங்கே வரமாட்டாங்க. குறிப்பாக எனக்கு சொந்த பந்தம் இல்லை, நான் சொந்த பந்தம்னு சொல்கிறது இந்த ஊரில் உள்ள ஆட்களை சொல்ல வரேன். யார் வந்து கதை பேசுனாங்க வச்சாங்க நம்ம வீட்டில் நீ பார்த்துருக்க முடியாது, உங்கள் ஊரில் அப்படி இருந்திருக்கும். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கதை பேசுவாங்க, வைப்பாங்க, அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயில் வீட்டை சிந்திக்கிட்டு பார்க்காங்க. நம்ம வீட்டை கிராஸ் பண்ணதுக்கே அவ்வளோ பேரும் பயப்படுவாங்க, நம்ம அவ்வளோ பெரிய சவுண்டு பார்ட்டி ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருந்தா யார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. என்னம்மா சிந்தனை எங்கேயோ பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுது சரிதாம்மா, எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்க அப்படி வருவாங்க, வைப்பாங்க, எதுனாலும் எங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. மயில் அப்படி சொல்லுத, உன் கல்யாணத்துக்கோ நிச்சயதார்த்தத்துக்கு யாரும் வரலையே அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, எங்கள் சொந்த பையனுக்கு என்ன கட்டி கொடுக்கலன்னு சொன்னோன்னே எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாமே கோவத்தில் இருந்தாங்க, அதனால தான் வரல அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, ஐயா ஊர் பெரிய ஒரு கோமதி, எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா நம்மளாலே கல்யாணம் நடத்திருக்க முடியாது, அந்தளவு கூட்டம் வந்திருக்கும், சாப்பாடே தட்டுப்பாடாக இருக்கும், என்ன அவங்க சொல்லுறது சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கோமதி நினைக்காங்க, அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சி, சரிங்க நான் சமையல் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி கோமதி நீ சமையல் வேலையை பாரு, நானும் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. என்ன மச்சான் திடீர்னு எங்கே போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் உன்ட்ட சொல்லிட்டு தாண்டா போகணுமாடா, கோயில் கூட வச்சுருக்கலாம், அது சம்மந்தமாக கோமதிட்டு நான் சொல்லணும்ல, சொல்ல போனேன் அப்படிங்கிறாங்க. அக்காட்ட சொல்லியாச்சோ, அக்கா ஆல் இந்தியா ரேடியா மாதிரி வீட்டுக்கு போகிறா தெரியப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் சும்மாறா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்லுதாங்க, எப்பா கல்யாணம் காட்சின்னா நம்ம நகை எடுக்க வேண்டாம், கோயில் கூடனா எல்லோரும் நகையும் லாக்கர்லேருந்து எடுக்கணுமாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதை சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதிக்கு பண்ணிருக்காங்க. கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்க, இப்போ தானே வீட்டுக்கு வந்து போனீங்க, என்ன விஷயங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கு வந்துட்டு போனால் ஃபோன் அடிக்கூடாதா,
சரி கோயில் கூட வச்சுருக்கோம் வீட்டில், கோயில் கூட ஊரில் வச்சுருக்காங்க, நம்ம லாக்கரில் வச்சு நகையெல்லாம் எடுத்து வந்து பிள்ளைகள்ட்ட கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, கோயில் கூட கால் நாட்டும் போது நம்ம எல்லோரும் வைக்கணும்ல, நாளைக்கு கால் நாட்டினா நம்ம எல்லோரும் பிள்ளைகளும் நகையை போட்டதெல்லாம் சரி அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீனும் மயில் இருக்கீங்களா 2 பேரும் பேங்கில் போய் லாக்கரில் அந்த நகையை எடுத்து வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயிலே மயில் அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம பேங்க் வரை போய்ட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரித்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் விட்டுதாங்க. உடனே 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது, என்னத்தை பேங்க்கில் எதுவும் பணம் போட போகிறீங்களா எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வந்து எடுக்க தான் போகிறேன், பணத்தை இல்லை நகையை அப்படிங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. லாக்கரில் எல்லா நகையும் வச்சுருக்கோம்ல, நகை உட்பட, அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு எடுத்து வர போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நகையை பற்றி பேசினாலே முகம் மாறுது, நகை பத்திரமா தான் இருக்குது, அது லாக்கரில் தான் இருக்குது, அதை நம்ம 2 பேருமே தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் என் நகை வேணால் லாக்கரில் இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு நம்ம ஊரில் வந்து கால் நாட்டு கோயில் கொடைக்கு, அப்போ எல்லா பிள்ளைகளும் கழுத்தில் போட்டிருக்கும், நீங்கள் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அதனால தான். அதுதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நகை வச்சுருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்ச புது பொண்டாட்டியை, நீங்கள் வந்து நல்ல மாதிரி நகை போட்டு வந்தால் தான் ஊரில் மெச்சுவாங்க, அதனால் கண்டிப்பாக அந்த நகை எடுத்தான் ஆகணும், உங்கள் மாமாவும் சொல்லிட்டாரு, அதான் எடுக்க போயிட்டுருக்கோம், அதான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க, பேங்கில் போய் அவங்க லாக்கரை திறந்து நகை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே அந்த மயில்னு சொல்லுதாங்க, இந்த நகை என் நகையை நான் வச்சுக்கிறேனே அப்படிங்கிறாங்க. நீ தான் வைக்க போகிற, நேராக நாளைக்கு காலையில் இதை வச்சுக்க, காலையில் போட்டு வந்து ஆளை போல வந்து நெல் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்றாங்க. நேராக அவங்க அம்மாவை ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா நாளைக்கு நான் மாட்டிப்பேன் கன்ஃபார்மாக ஊர் முன்னால் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி மாட்ட போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஏன் நகை மட்டும் தனியாக தெரியும், இந்த வீட்டை நான் சமாளிச்சிட்டேன், ஊரையே சமாளிக்க முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறா. அந்த ஊரில் வந்து கோயில் கூடமா, அதுக்கு நாளைக்கே கால் நாட்டுறாங்க, அதனால் அத்தை வந்து லாக்கர்லேருந்து நகையெல்லாம் எடுத்துட்டாங்க, என்னையும் கூட்டி போயிருந்தாங்க. இப்போ நகையை வாங்கி என் கையில் தான் வச்சுருக்கேன். இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ அவங்க கோயில் கூட கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக கோயிலில் வந்து என்ன வந்து யாராவது கேட்க தான் செய்வாங்க, இந்த நகை வித்தியாசமாக இருக்க வைக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எப்படிம்மா சமாளிக்கிறது, அப்படி சமாளிக்கும் போது இவங்களுக்கு கேட்டுருச்சு காதில் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி இதுக்காடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயிலோட அப்பா வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ ஏங்க நான் எவ்வளோ கடுப்பில் இருக்கேன், நீங்கள் சிரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன பாக்கியம், நான் சிரிக்கக்கூட கூடாதா அப்படிங்கிறாங்க. சிரிக்கக்கூடாதுங்க, மயில் வந்து என்ன நிலமையில் இருக்கா தெரியுமா அப்படின்னுட்டு இருக்காங்க. சொன்னால் தானே பாக்கியம் தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த புள்ள வந்து தினம் வந்து ஒரு அக்னியில் நின்று வேலை செஞ்ச மாதிரி செஞ்சிட்ருக்கா, அவங்க வீட்டில் வந்து தினம் ஒவ்வொரு கதை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை எதுவும் பிரச்சனை பண்ணுறாரா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை பற்றி தான் பிரச்சனையே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் புருஷங்கிட்ட. இந்த சூழ்நிலையில் பாக்கின்னு சொல்கிறாங்க, ஏங்க அந்த நகையை வந்து கண்டிப்பாக ஊரில் உள்ள மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. திருவிழா காலகட்டம் பற்றியெல்லாம் நிறைய பேர் அந்த நகை என்ன மாடல்னு சொல்லி பிடிச்சி பார்த்துட்டாளுக வச்சுட்டாளுக, இது தங்க மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா இவள் வாழ்க்கையே முடிஞ்சிடும், அதனால் நம்ம எப்படியாவது அங்கே போய் அந்த நகையை வாங்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்டால் எப்படி தருவாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமேல் தான் நகை வச்சுருக்கா, நம்ம எதையாவது சொல்லி வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. எதையாவது சொல்லி எப்படி வாங்குவோம் அப்படிங்கும்போது பாக்கியமும் யோசிக்காங்க. அதுவும் சரி தான், நம்ம நகையை வாங்கினா மாட்டிக்குவோம், அப்படி வாங்கினா மாட்டிக்குவோம். சரி ரைட்டு, ஒன்று செய்வோமா, நம்ம வந்து விருந்துக்கு நம்ம சொந்தக்காரங்க யாராவது கூப்பிடுதாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க. நம்ம சொந்தக்காரங்க யாரும் தான் விருந்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க, நம்ம நானும் பைசா ரெடி பண்ணி என் தங்கச்சி வீட்டுக்கு நான் அனுப்பிடுவோம், அவங்க வீட்டுக்கு விருந்து போன மாதிரி இருக்கட்டும், ஏன்னு கேட்டால் அந்த நகை இல்லைன்னா கதை பெருங்கதையாகி போவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். சரி அப்போ எப்போ போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னொரு 10 நிமிஷம் நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. பாக்கியம் கையில் காசு வந்து இல்லையே அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, வீட்டில் உள்ள பாத்திரத்தை விற்பீங்களோ விற்கலையோ, எனக்கு பைசா வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்கியம் வீட்டில் உள்ள பித்தாளை பானையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இதை விற்று கொண்டாங்க பைசா அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, அதில் பைசா வேணும், ஒரு 3000 வேணும் அப்படிங்கிறாங்க. 3000லாம் போகுது, 2000 தான் போகும், அர்ஜென்ட்டாக வேணும்னா 1500 தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. சரி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1500 வாங்கிட்டு போகிறாங்க. உடனே இந்த பாக்கியம் 1500 அப்படிங்கிறாங்க. ஏன்னா 1500 வாங்கிட்டு வரீங்க, அது வந்து 3000 மேலே இருக்குமே அப்படிங்கிறாங்க. பாக்கியம் நீ தந்த பாத்திரம் அப்படி தான், அவசரம் கேட்டால் அப்படி தான் தராங்க அப்படிங்கிறாங்க. இது எதுக்குமே லாய்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு வலுவலுன்னு இருக்காங்க. என்ன பாக்கியம் இதுக்கு என்னையே கை நீட்டுது அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு பைசா கூட இருந்தால் நல்லா இருக்கும், சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க தானே சொன்னேன், இவ்வளோ கம்மியாக வேண்டியது இருக்கீங்க, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு என்ன பாக்கியம் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இதை வச்சு எப்படிங்க விருந்து கொடுக்க முடியும், லூசுமா நீங்கள் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாக்கியம் அதுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது வழி என்ன பண்ணணும், உம்மரை தான் வைக்கணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன விற்றா யார் பாக்கியம் வாங்குவா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்கள யார் வாங்குவா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் வேறு ஏதாவது வழி இருந்தால் பார்ப்போம் பாக்கியம்,
நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு இரும்பு கம்பி, யார் கம்பினே தெரியல, பெரிய கம்பி கிடைக்கும். எப்படியும் அதை விற்றா ஒரு 3000 4000 கிடைக்கும். அதை நைட்டு நான் வந்து ஒரு தள்ளுவண்டி வச்சு தள்ளி கொண்டு விற்றுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அதையாவது புத்திசாலித்தனமாக செய்யும், செஞ்சால் தான் அது வேலையாகும். நான் இப்போ ஒன்று செய்வோம், நேராக நம்ம மயில் வீட்டுக்கு கிளம்பி விருந்துக்கு போகணுன்னு சொல்லுவோம். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. போனோடனே அங்கே தங்கமயில் இருக்காங்க, கோமதி இருக்காங்க. என்ன சம்மந்தி ஒன்றே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, என் தங்கச்சி வீட்டில் விருந்து கூப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு இருக்காங்க, இவங்க வந்து விருந்துக்கு அங்கே போகலை, அதான் கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை, நீங்கள் தான் வந்து வேற ஒரு தங்கச்சி கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க கோமதி. அது வேறு தங்கச்சி, இது வேறு தங்கச்சி, விருந்துக்கு அவங்க கூப்பிட்றாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் சரிதான். எங்கள் ஊரில் வந்து கால் நாட்டு இன்றைக்கி நாளைக்கு நாட்ட போகிறாங்க. நாட்டும் போது யாருமே வெளியே போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சரி வராது அது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் கூட முடிஞ்ச பிறகு அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுக்கப்புறம்னா கொஞ்சம் நாளாயிரும், விருந்துக்கு போனால் இவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சம்மந்தி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, நாங்கள் விருந்து கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க சம்மந்திக்கிட்ட, இந்த மாதிரி நானாக இந்த முடிவு எடுக்க முடியாது, என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க கோமதி. மயிலோட அம்மாவும் அப்பா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. தெரியலங்க, ஏதோ விருந்து கூப்பிடணும்னு வந்திருக்காங்க அப்படிங்க. விருந்தா? நாளைக்கு வந்து ஊரில் வந்து கால் நாட்ட போகிறாங்க, நம்ம குடும்பமே அங்கே போகணுமே அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, நான் சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கூப்பிட்டு போயே ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. வாங்க சம்மந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி, இப்போ விருந்து கூப்பிட்ருக்கீங்க, நாளைக்கு எங்கள் ஊரில் கால் நாட்டினா நாங்கள் வெளியே எங்கேயும் போக மாட்டோம், இந்த ஊர்லேருந்து நல்லதோ கெட்டதோ கோயில் கூட முடிஞ்ச பிறகு தான் செய்வோம், அதனால் வந்து விருந்துக்கு அனுப்ப வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து தங்கச்சி வீட்டில் இப்படி சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சி வீட்டில் விருந்துக்கு சொல்லிட்டீங்க, ஊரே வந்து கால் நாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் வந்து அங்கே வந்து அன்னதானத்துக்கு பொருட்கள்லாம் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் நிற்கணும், அதுபோக எனக்கும் சில வேண்டுதல் இருக்குது, அதனால் கண்டிப்பாக என் மூத்த மருமக இருந்தாகணும், அனுப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, இந்த விஷயத்தில் எங்களை தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் எடுத்தது தான் முடிவு. ஏன்னா கோயில் கூட முடிஞ்ச பிறகு உங்கள் பிள்ளையை கூப்பிட்டு போய் நீங்கள் 1 வாரம் வீட்டில் வைப்பீங்களா, 10 வாரம் விருந்து கொடுப்பீங்களா, அது உங்கள் சௌகரியம். ஏன்னா அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி அப்படி இப்படிங்கிறாங்க. அதை பற்றியே பேசுகிறாங்க. சம்மந்தி, சாப்பிடுங்க கோமதி, சாப்பாடெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. நம்மளை சாப்பிடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் சாப்பிட வச்சுட்டு, சரி கோமதி நான் கடைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இங்கே தங்கமயில் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. நீ நான் சொல்ல வேண்டியது உங்கள் மாமனார்ட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு சொல்ல முடியலம்மா, இங்கே கோயில் கூட தான் முக்கியமாக தெரியுது, அதனால் வந்து ஒன்றும் செய்ய முடியல, இந்த நகை வேண்டாம், நீ கொண்டு போயிருதியா அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்லுதா, இப்போ நகையை வாங்கிட்டு போனால் அது பிரச்சனை வராதா அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதுமா, நீ வந்துட்டு கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொடுத்து விட்ருந்தாங்க. உடனே ஒரு சின்ன பை கையில் வச்சுருக்காங்க. இது என்ன பை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கோமதி. சரி வரமாக கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரி சம்மந்தி நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. நகையும் கொண்டு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் எல்லாருமே கால்நாட்டுக்கு புறப்படுதாங்க கோவில் கால்நாட்டுக்கு. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே நகை போட்டிருக்காங்க. தங்கமயில் மட்டும் நகையே போடாமல் அப்படின்ட்டாங்க. தங்கமயில் நகையை போட்டு கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே சரித்த அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லேயே நின்றுக்கிட்டே இருக்காங்க. உடனே எல்லாருமே புறப்பட்டு கிளம்பி நிற்கும் போது தங்கமயில் மட்டும் ரூம் போட்டு வெளியே வரல. அப்போ சரவணா அவன் பொண்டாட்டி சீக்கிரம் வர சொல்லு அப்படிங்கிறாங்க. மயிலு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. வா வரல அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நகையே போடாமல் வந்து நிற்காங்க. உடனே கோமதி கேட்குங்க, நகை எங்கே அப்படிங்கிறாங்க. நேற்று எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா வந்தாங்களோ, அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்து விட்டியா, நீங்கள் கோயிலில் வந்து ஊருக்காரங்க பூரா நிற்பாங்க, வெறுங்குளத்தோடு வந்து நிற்பியா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து ஏதோ ஒரு வகையில் அதை வந்து ஆசார்கிட்ட காமிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆசார்கிட்ட காமிக்கணும்னு சொன்னாங்களா, ஏன் லாக்கரில் தான் இருந்துச்சு, நம்ம தானே இட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு வகையில் எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா, என்னடா அந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலம்மா, மயில் நகை எதுக்கும் அப்பாட்ட அம்மாட்ட கொடுத்து விட்ட, அதுபோக நம்ம கோயிலுக்கு குளத்துக்கு போயிட்டு வந்துட்டு நீ வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டோம், அவனுக்கு பிரச்சனை இருக்காது, எது கொடுத்து விட்ட அப்படிங்கிறாங்க. டேய் இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், டேய் ஒன்று செய்யிட்டா, நம்ம இப்போ நீங்கள் வரது கொஞ்சம் நேராகவும் கூட உங்கள் அப்பாட்ட சொல்லிக்கிறேன், ஆனால் நீங்கள் நகையோட தாண்டா வரணும், நீங்கள் 2 பேரும் பைக்கில் போய் தங்கமயில் வீட்டில் போய் நகையை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை அதெல்லாம் முடியாது வைக்காது அப்படிங்கிற. ஏமா முடியாது, நகை இல்லாமல் நம்ம ஊருக்கு போக முடியாது, அதுபோக கால்நாட்டு நடக்கிற இடத்துல வந்து எல்லாருமே நம்ம நிற்கணும், அந்த கோயிலுக்கு நம்ம அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த நம்மளை எல்லாருமே உத்து பார்ப்பாங்க வைப்பாங்க, அதனால் சரி வராது, அதனால் வந்து நகையை வாங்கிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஏறு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படி ஏறுனி அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து நேராக பாக்கியம் வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியம் வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நல்ல வேலை நகையை வாங்கிட்டு வந்துட்டோம், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழக்கம் போல் இவங்க சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க பாக்கியம். இந்த சூழ்நிலை தங்கமயிலும்
சரவணன் இறங்கி வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னே என்ன தங்கமயில் இங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா என்னாச்சுன்னு எனக்கு தெரில அப்படின்னு அழுகுறாங்க. ஏன் அழுகுற மாப்பிள்ளை இருக்காது ஏன் அழுகுற அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை தனியாக பேசணுமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நகை வேணுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு காலில் உட்காந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு சரவணன். இந்த மாதிரி எனக்கு நகை வேணுமா, நகையில் நான் அங்கே மாட்டிப்பேன் நீ நகை போட்டு வந்தே அவனு சொல்லி எங்கள் அத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னடி சொல்கிறேன், நகையை போட்டாலும் அத்தை சொல்கிறாங்க. ஆனால் அந்த நகையை போட்டால் நீ மாட்டிக்குவேடி. அம்மா நகை கொண்டு போகாட்டிலும் நான் மாட்டிப்பேன், நகை கொண்டு போனாலும் மாட்டிப்பேன், நான் என்னம்மா செய்கிறது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ எதையாவது ஒன்று நடிடி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. டபார்னு தங்கமயில் கீழே விழுந்த மாதிரி பொத்துன்னு நடிக்காங்க. நடிச்சு மெயிலுன்னு ஓடி போகிறாரு சரவணன். அங்கே எனக்கு கால் முடியல அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. சரி நான் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுறாங்க. அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா இந்த மாதிரி தங்கமயில் வந்த இடத்துல கீழே விழுந்துட்டாமா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, கால்நாட்டுக்கு வர சொல்லி நகை வேண்ட சொன்னால் நீ இப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. பாண்டியனுங்க வந்து கோயிலுக்கெல்லாம் புறப்பட்டீங்களா, வாங்க போவோம். இல்லைங்க சரவணனுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஐயா வீட்டு வரைக்கும் போயிருந்தாங்க, அங்கே தங்கமயில் வந்து கீழே விழுந்துட்டானா. அப்படி என்னடி சொல்லிகிட்டு இருக்க, இங்கே கால் நாட்டு எல்லோரும் போகணுங்க, ஐயா வீட்டுக்கு எதுக்கு சரவணன் போனால் இவங்க போனால் அப்படின்னு சொல்லி சரவணன் போனீங்க. சரி சரவணன் அங்கே இடா போனா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா தங்கமயில் வந்து நேற்று நகையை வந்து அவங்க மாட்டை கொடுத்து விட்டாலாம், அதை வேங்கிறதுக்கு வந்தம்மா திடீர்னு வந்து கீழே தடுமாறி விழுந்துட்டாப்பா, விழுந்தோன்னா கால் அவளுக்கு சரியாக பிறண்டுட்டு நடக்க முடியல, தான் ஹாஸ்பிட்டல் கூட்டி வந்திருக்கோம்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஒரு நல்ல காரியம் நடக்கையில் நல்ல காரியம் நடக்கையில் நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா உண்மையிலே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், வேணா நான் உள்ள ஃபோட்டோ வேணா உங்களுக்கு அனுப்புகிறோம்பா அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை நம்பாமல் கேட்கலடா, இந்த மாதிரி ஒரு கால்நாட்டு நடக்கும்போது நீங்கள் எங்கே எதுக்கு போகிறீங்க, கோமதி நீ எதுக்கு போக சொன்ன அப்படிங்கிறாங்க. நகை எட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நகை இல்லாட்ட என்ன அரசு நகையை பார்த்து பாதி போட்டுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் கோவப்பட்டு வேண்டி தான் நான் வந்து இப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லா முடிவும் நீனே எடுத்துரு, என்ன நீனே அப்போ ஊர் சபையில் போய் எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு போயிட்டு சார்பா அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி நான் என்ன சொல்லுறேன், நம்ம வீட்டு மூத்த மருமக அவள் இல்லாமல் நம்ம போன சபையில் அந்த பிள்ளை வரலையா வைக்கலன்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்னடி நீ அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டியனுக்கு விழா கமிட்டிலேருந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க, கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலில் போய் எல்லோரும் திருவிழாவில் இருக்காங்க. அப்போ மூத்த மருமகளும் மௌனம் வரலையா அப்படி அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லை ஒரு சின்ன வேலையை போயிருக்காங்க வந்துடுவாங்க அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மயிலுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உட்காந்துட்டோம், இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த நகையை பற்றி மாமா கேட்க போகிறதில்ல, அது போக வந்து நம்மளும் சமாளிச்சாச்சு அப்படின்னு நினைக்காங்க. பாக்கி அம்மா சொல்கிறாங்க, என் பிளானை பார்த்தியாடி, என்னது பண்ணாலும் நம்ம வந்து கோல் போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நாளைக்கு நைஸாக போயிரு அப்படின்ட்டுறாங்க. அங்கே கால் நாட்டிட்டு எல்லாருமே மயிலை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் மயில் அப்படி நடிச்சிட்டே கிடக்காங்க. என்னம்மா நீ பார்த்து நடக்க வேண்டாமா வைக்க வேண்டாமா, நகை வாங்கிறதுக்காகவே இங்கே வருவியே, அரசி நகை தான் இருக்கா வீட்டில் சும்மா தானே இருக்குது, கோமதி நகை இருக்குது, அதை ஷேர் பண்ணி நீ போட்டுக்க வேண்டியதானே, உங்கள் அம்மா அப்பா ஏதோ வகையில் நகையை கொண்டு வந்திருக்காங்க, ஆசாரிட்ட பாலிஷ் பண்ணணும் என்னத்தை நினச்சாங்களோ, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து நகை வாங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து இப்படி ஆகணுமா வைக்கணுமா, நம்ம ஊரில் வந்து கோயில் கூட வரப்போகுது ஒரு வாரத்தில், அதனால் நீங்கள் இங்கே இருந்தால் சரியாக வராது, நம்ம ஊரில் ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கிடுவோம் வாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சரியாயிட்டு அப்படிங்க, சரியாயிட்டா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் போய் எப்பா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மயில் நீ உங்கள் வீட்டில் பார்த்து இருந்துருக்க வேண்டாமா அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இது என்னடா இவன் நகையை அம்மாட்ட கொடுத்துட்டு போனாங்காங்க, அங்கே போனோன்னா கீழே விழுந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்காங்க, இப்போ என்ன நல்லா நடக்காங்க, அப்போ என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஏக்கா இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படிக்கா தெரியுது அப்படிங்கிறாங்க. சுமால் கதை மாதிரி தெரியுது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஆமாக்கா எனக்கு அப்படி தான் தெரியுது, தங்கமயிலக்கா நடிக்காங்கன்னு நினைக்கிறேன், நகையில் ஏதோ ஒன்று இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. என்ன இருக்குது மாடல் இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நகையை அன்றைக்கி நம்ம லாக்கரில் வைக்க சொல்லும் போதும் அவங்க முகம் மாறிச்சு, எடுத்துகிட்டு வந்த பிறகும் அவங்க முகம் மாறிச்சு, நகையை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டோன்னாங்க, இப்போ என்னென்னா நகை பற்றியே பேச மாட்டுறாங்க, அதுபோக வீட்டுக்கு வரும்போது நகையோடு வரல, இப்போ ஒரு வாரத்தில் கோயில் கூட நகைக்கு என்ன செய்வாங்க, அரசி நகையும் அத்தை நகையும் போட்டுப்பாங்களா, ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கும்போது மாமாவையாவது விட்டு வாங்க சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அவங்க நம்மளை எவ்வளோ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா, நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க மீனாட்டா. இல்லைத்த தங்கமயில் வந்து இப்போது கால் சரியாயிட்டலத்த அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரியாயிட்டுமா அப்படிங்கிறாங்க. அதை நினச்சி தான் எங்களுக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேத்துக்குமா சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த ஒரு வாரத்தில் கோயில் கூட அவங்க நகையை அங்கேயே இருக்காத வேங்கலையா அப்படிங்கிறாங்க. ஐயையோ இதில் அதை மறந்துட்டோமே, சரவணா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. உன் மாமனார் மாமியாருக்கு ஃபோன் அடிச்சு அந்த நகையை நீ கொண்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க பாய்க்கிறதுக்கு. என்ன மருமகன் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்க அத்தை, உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மயிலோட நகையை கொண்டு வாங்க
ஒரு வாரத்தில் கோயில் கூட இருக்குது. ஆனால் இன்னையிலேருந்து வந்து முளைப்பாரி எடுக்க வைக்க அதை வைக்கிறதுக்கு முளைப்பாரியை ஊற வைக்க எல்லாத்துக்குமே அது வந்து எல்லோரும் போகணும். எல்லாருமே நகை போட்டு தான் போவாங்க இந்த ஊரில். அதனால் நகை போட்டு போகணும். அதனால் அவங்க நகையை மட்டும் கொஞ்சம் யார்ட்டையாவது கொடுத்து விடுங்களேன், நீங்கள் கொண்டு வாங்க கொண்டு வாங்கத்த அப்படிங்கிறாங்க. அப்படியே மருமகனே சரி மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே பாக்கியம் அப்பாட்ட சொல்கிறாங்க, இவங்க வேறு இப்படி கேட்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தான் ஆசார்ட்ட கொடுத்து பாலிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லிடுவோமே அப்படிங்கிறாங்க. லூஸ் மாதிரி பேசாதாங்க, அங்கே வந்து கோயில் கூட உங்களுக்கு பாலிஷ் பண்ண தான் முக்கியம்னு சொல்லுவாங்களா, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ண மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்கியம் இந்த வீட்டில் என்ன முடிவுனா நீ தான் எடுப்பேன், நீனே முடிவெடு அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சரிப்பா நகையை கொண்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொண்டு போகிறாங்க. போகும்போது கேட்குறாங்க, பாக்கியத்தோட புருஷன் கேட்குறாங்க, இந்த நகையெல்லாம் மாட்டிக்க மாட்டாளா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, அவங்க தான் நகையை கேட்குறாங்களே, வேறு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நகையை கொண்டு கொடுக்குறாங்க. எல்லாருமே நகையை போடுறாங்க. இந்த நகையை ராஜு மீனா உத்து பார்க்குறாங்க. உண்மையிலே தங்கம் மாதிரி இல்லை, ஆனால் தங்கம்னு சொல்லி இந்த பிள்ளை இது பண்ணுறது நகையில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முளைப்பாரியை ஊற வைக்கிறதுக்கு எல்லாருமே போகிறாங்க. அப்போ போகும்போது ஊரில் எல்லோரும் பார்த்துட்டு இதுதான் மூத்த மருமகளாக ரொம்ப அழகான பொண்ணாக இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கா, சரவணனுக்கு ஏற்ற பொண்ணாக இருக்குது, அப்படியாகும் இப்படியாகுங்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். பாண்டியன் நிறைய இவர்கிட்ட வந்து என் மூத்த மருமக ரொம்ப சூப்பர் பிள்ளை, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும், தங்கமயில்னா தங்கமயில் தான், மற்ற 2 மருமகளும் குறைஞ்ச மருமகளும் கிடையாது, ரொம்ப தங்கமான பிள்ளைகள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த முக்திவேலுக்கும் சக்திவேலுக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இவனே ஒரு டுபாக்கூரு வந்தது பூராமே டுபாக்கூருவா, இவன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயிலை பார்த்துட்டு ஒரு மொழ ஊற்றி பார்க்காங்க. உடனே கோமதி ஏன் இப்படி அந்த பிள்ளையை ஊற்றி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளோ அழகாக புட்டு அழகாக இருக்காளா அப்படிங்கிறாங்க. என் மருமகளை கண் வச்சிடாதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இன்னொரு ஆளும் ஊற்றி பார்க்குறாங்க. என்ன என் மருமகளை கண்டுபிடிதலா அப்படின்னு கேட்குறாங்க கோமதி. இல்லை கண்டுபிடலை, அந்த பிள்ளை நகையை தான் பார்க்குறேன், நல்ல டிசைனாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா டிசைன் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு ஆளும் அந்த நகையை பார்க்குது. உடனே கோமதி என்ன எல்லோரும் தங்கமிலே கண் வைக்கிங்க அப்படின்னு. கண் வைக்கல, நகையை பார்த்தா தங்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லுது. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாக்கா நீங்கள் போட்டிருக்கீங்க தங்கம், நான் போட்டிருக்கேன் தங்கம், உங்கள் மருமக்குமார் 2 பேரும் போட்டிருக்காங்க தங்கம், எல்லோரும் போட்டிருக்கோம், நம்ம கலரையும் பாருங்கள், அந்த செயின் கலரையும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க உடனே கோமதி சொல்கிறாங்க, அது ஏதோ ஆசார்கிட்ட கொடுத்து அவங்களா செஞ்சதான், பரம்பரையாக வந்து ஒரு ஆசார்கிட்ட கொடுத்து செய்வாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா யார்கிட்டையும் செய்யட்டுங்க, தங்கத்தில் வந்து செம்பு கொஞ்சம் கூடவே கலந்துருக்கட்டுமே, தங்கம்னா அது மின்னும்லாக்கா, ஏங்க அது மின்ன மாட்டுக்கு, கலர் மட்டும் தெரியுது, ஏன் மின்ன மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா மின்ன மாட்டுக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் இது எங்கே மின்னுது அப்படின்னு சொல்லி தங்கத்தை பிடிச்சி பார்க்காங்க. உடனே மயில் பிடிக்காதங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜுவும் மீனாவும் சொல்கிறாங்க, என்ன தங்கமயிலக்கா கலர் கலந்துருமாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன கலர் கலந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. தங்கம்னா தங்க மாதிரி தெரியும், தங்கலைன்னா வேறு மாதிரி தினத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் அதையே சொல்கிறாங்க. என்னடி நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாத்த எங்களுக்கும் தங்க மாதிரி தெரியல, இங்கே பார்த்தவங்களுக்கும் தங்க மாதிரி தெரியல, உங்களுக்கு இது தங்க மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. எனக்கே சந்தேகமாக தாண்டி இருக்குது, நீங்களாம் சொல்கிறத பார்த்தோன்னே. மயில் இது உண்மையிலே தங்கம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை இது தங்கம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் 3 வாட்டி சொல்கிற விடு, வீட்டில் போய் பார்த்துக்கலாம், இதுக்கு சொந்தமாக பேசிக்கலாம், உங்கள் மாமாட்ட பேசுகிறேன், உங்கள் மாமா யார்ட்டையாவது வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் முன்ன மாட்டுக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாலாம் ஐடியா கேட்க வேண்டாம், எதுனா எங்கள் அம்மாட்ட கேட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் அம்மாட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க தானே வந்து ஆசாரிகிட்ட கூப்பிட்டு செஞ்சாங்க, ஏன் இப்படி தங்க மாதிரி முன்ன மாட்டுக்குன்னு கேட்டால் அவங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் அம்மாவுக்கு நானே ஃபோன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் முளைப்பாரி வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நேராக கோமதி ஃபோன் அடிக்காங்க. இவங்க கோமதி அடிக்கிறாங்க ஃபோனை பாக்கியத்துக்கு. நான் வந்து சரவணோட அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பொண்ணு நகையை போட்டுட்டு கோயிலுக்கு வந்தா, அதை நகையை எல்லோரும் பார்த்துட்டு தங்க மாதிரியே தெரியல, மின்ன மாட்டுக்குங்கிறாங்க. என்னங்க அது கதை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சம்மந்தி இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் கோயில் கொடைக்கு போனோம், முளைப்பாரி வைக்கும்போது நிறைய பொம்பளை ஆள்கள் பார்த்தாங்க, இந்த மாடல் நல்லா இருக்குது வைக்க, இந்த புள்ளைங்க நல்லா அழகாக இருக்குது, ஆனால் அந்த கழுத்தில் போட்டுருக்க நகை முன்ன மாட்டுக்கு வைக்க மாட்டுக்கு, இது தங்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ராஜு மீனாவுமே உறுதியாக இது தங்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இது என்ன சம்மந்தி, இந்த தங்கத்தை எங்கே செஞ்சீங்க, எந்த ஆசார்கிட்ட செஞ்சீங்க, இது உண்மையிலே தங்கம் தானா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தங்கமயில் அம்மாவுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.